வெற்றி. முயற்சி செய்யறதுங்கிறது தனிப்பட்ட முறையிலேயே இல்ல, பயிற்சி தான் தனி. முயற்சிங்கிறது இப்ப இந்த மைக்க பிடிக்க கையை நீட்டணும் அப்படின்னால அது முயற்சி தான். அதனால முயற்சிங்கிறது ஒரு பருவம்னா வெற்றிங்கிற அதனுடைய இன்னொரு பருவம் தான், அது தனித்தனியா இல்ல அப்படிங்கறது தான் அவர் அவரோட ஸ்டைல்ல சொல்லிட்டாரு. கன்னிராசியெல்லாம் நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு கன்னிராசி எனக்கு தான் சிக்கல்னு போட்டிருந்துச்சு காலையில. பொதுவா என்னன்னா நம்ம வீட்டுல எவ்வளவு மாவு இருக்குதோ அதை வச்சுதான் நாம இட்லி ஊத்துறதுக்கு கணக்கு போடணும். எங்க வீட்டுல அவரை ஏனுங்க ஆபீஸ்ல இருந்து வரையில மாவு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னா வாங்கிட்டே வர மாட்டாங்க. ஒரு நாள் வாங்கிட்டு வரல. ஏன்னு கேட்டா என் கல்யாணம் ஆன நாள் இருந்து ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ், நடுவுல கடைக்கு போறதுங்கிற ஹேபிட்டே இல்ல. அப்படிங்கும் போது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நாம திட்டமிடணும். முயற்சிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு, அதிர்ஷ்டம்ங்கிறது வரணும். அதிர்ஷ்டம்ங்கிறது வரணும். ஆனா என்னதான் முயற்சினால காலையில பட்டிமன்றத்துக்கு பேசணும்னா வெடிய 300 தடவை பேசி பார்த்து மைக்க வாங்கி வெறும் காத்து வந்தா என்ன பண்றது? அங்க அதிர்ஷ்டம் இருக்கணும். உங்க தொண்டையும் ஒத்துழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கணும். இப்ப நம்ம ரமணி அண்ணன் ஒரே பால் தான் இருக்கு, அவர்தான் கடைசி பால். 2 விக்கெட் எடுக்கணும். 2 விக்கெட் எடுக்க வேண்டி இருக்கு. எப்படி எடுக்கிறாருன்னு பாப்போம். எங்க அதிர்ஷ்டத்துக்காக நம்ம